ஓகே, ட்ரேட் எடுத்து போகிறோம். ட்ரேட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். 5 மினிட்ஸுக்கு நான் மூவ் பண்ணேன். 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு ப்ளஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் ப்ளஸ் அழகாக ஸ்ட்ரெச்சரை வந்து மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா க்ளீனாக வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் ரேலியாக இருந்து, அதாவது ட்ராப்பாக இருந்த மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் திங், ஒரு நல்ல கீ லெவல் ப்ளஸ் இந்த ஸ்ட்ரெச்சருடைய ஸ்விங் லோ, ஸ்ட்ரெச்சருடைய ஸ்விங் லோவாக இருந்துச்சு. ஓகே, இன்கேஸ் அந்த லோவை பிரேக் பண்ணால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு நான் கரெக்ஷன் செக் பண்ணேன். அப்புறம் எனக்கு இந்த லோ, அப்புறம் எனக்கு வந்து ஒரு க்ளீனான ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் ஏரியா, இந்த இம்பல்ஸுக்கு என்ன ஏரியா, ஒரு ப்ராப்பரான கரெக்ஷன் ஏரியா. இந்த கரெக்ஷன் ஏரியாவில் என்ன மார்க்கெட் போகுது. சப்போஸ் இந்த கரெக்ஷன் ஏரியாவை தாண்டுச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துடும் அப்படிங்கிற திங்க் பண்ணி நிதானமாக ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணேன். ட்ரேடை பிளேஸ் பண்ணோன்னா எனக்கு ட்ரேட் கண்டிப்பாக இது வரைக்கும் போயிட்டு டார்கெட் ஹிட் ஆச்சு, என்னோட ஏரியா வரைக்கும் டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ க்ளீனான டார்கெட். நான் இது லாஸ் ஆனாலும் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு லாஸ்னா நான் பாடத்தை ஏதாவது கற்றுப்பேனா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஒரு ப்ராப்பரான ட்ரேடர் அப்படின்னா இன்னைக்கு லாஸ்ட்லேருந்து ஏதாச்சும் பாடத்தை கற்றுக்க முடியுமான்னு நம்ம யோசிப்போம். இல்லை அப்படின்னா இது தெளிவாக நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கிடைச்சிச்சு, செட்டப் கிடைச்சிச்சு. ஓகே, ட்ரேட் எடுத்துக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம செட் பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு ட்ரேட் எடுத்தேன். ட்ரேடை பிளேஸ் பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டேன், ட்ரேடை பிளேஸ் பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டேன், எல்லாமே பக்கா. ஸோ ஐ வில் ரன் த ட்ரேட், இட் வில் பி ஹிட்டிங் த டார்கெட் சூன். ஸோ ட்ரேட் வில் பி ரன். இந்த தான் வேண்டாம் பாருங்க, இவன் வந்து சும்மா முடிஞ்ச மார்க்கெட்டை சொன்னால் முடிஞ்ச மார்க்கெட்டில் நான் ப்ராஃபிட் பண்ணேன், அந்த ப்ராஃபிட் ப்ரூஃபை காமிச்சேன். எதை பேஸ் பண்ணி, எந்த பயாஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட் செட்டப்ஸ்க்கான ஃபுல் கிளாரிட்டி கொடுத்தேன். எனக்கு 1:1 ஹிட் ஆனோன்னு என்ன பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணி வச்சுட்டேன். காஸ்ட்